ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா. நம்ம கிராசரி வாங்கிட்டு வந்த அந்த வீடியோ தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மந்த்லி மொத்தமாக வாங்குவீங்களா, இல்லை அப்பப்போ தேவைப்படுறப்போ தனித்தனியாக போய் வாங்குவீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே மொத்தமாக தாங்க வாங்குவோம். ஸோ வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா. 2 கிலோ கோதுமை மாவு வாங்கியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு அவல் வாங்கியிருக்கேன். அவல் புட்டு செய்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு 1 கிலோ புளி, இன்னொரு பேக்கெட் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாசுமதி அரிசி. நெக்ஸ்ட்டு சுகர் எதுக்குன்னா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வீட்டில் அவ்வளோவா, ஜூஸ் போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கல் உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தூள் உப்பு, அப்புறம் என்னென்னா நாட்டு சக்கரைங்க. நாங்கள் நாட்டு சக்கரையிலே குடிச்சு காஃபி பாலெல்லாம் குடிச்சு பழகியாச்சா. ஸோ சீனியில் போட்டோன்னா அந்த ஒரு மாதிரி சலிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாட்டு சக்கரை தான். அதுக்கப்புறம் காஃபி தூள் வாங்கியிருக்கோங்க. காஃபி தூள் எதுக்கு அப்படின்னா, சந்தோஷமாக இருந்தாலும் காஃபி தான், எனக்கு சோகமாக இருந்தாலும் காஃபி தான். ஸோ அது கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கா, அதனால் அது கொஞ்சம் பெரிய பேக்கெட் வாங்கியாச்சு. அப்புறம் ராகி சாமியா 2 பேக்கெட்டு, வத்தல் சாம்பார் தாளிக்கிறதுக்கு, துவையில் அரைக்கிறதுக்கெலாம் வத்தல் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லி வாங்கியிருக்கேன். குழம்புக்கு போடுற மிளகா பொடி எல்லாமே, அதாவது மசாலா தூள் எல்லாமே நம்ம வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையானதாக நான் மல்லி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 3 நாட்களுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா, அப்புறம் 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் கடலெண்ணெய், அப்புறம் நெய், அதுக்கப்புறம் நம்ம சட்னி வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதுக்காக பொரிக்கடலை ஆல்ரெடி ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு. அப்புறம் துவரம் பருப்பு, மணி உருட்டுனா அதாவது உளுந்து வாங்கியிருக்கேன். வெள்ளை உளுந்து, இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கோல்டு வின்னர் ஏதாவது தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு தைக்கிறதுக்காக இருக்கட்டும். சாம்பார், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்காக நான் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். அப்புறம் பச்சை வேர்க்கடலை எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வீட்டிலே தான் கொடுத்து விடணும், அதாவது கடையில் வாங்குறதெல்லாம் கொடுத்து விடக்கூடாதா. ஸோ அதனாலே கொஞ்சம் பருப்பு வகைகள் வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள், மசாலா தூள், அதாவது ரச பவுடர் இந்த இது வாங்கியிருக்கேன். சோப்பு, பாத்திரம் விளக்குற சோப்பு, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வாங்கியிருக்கேங்க, ஓகேங்களா. அப்புறம் ஏதாவது திடீர்னு தோணுச்சுன்னா சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக கல்கண்டு வைப்போம். என்றைக்காச்சும் செவ்வாய் வெள்ளி வைக்கிறதுக்காக பாயாசம் செய்கிறதுக்காக மண்டபத்தில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம் 1 பாக்கெட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம் இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன் மசாலா திரிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு காஃபி தூள், கடுங்காஃபி தூள் சொல்லுவாங்க, அந்த கடுங்காஃபி தூள் வாங்கியிருக்கேன். அப்புறம் பல் விளக்குற பேஸ்ட்டு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அது. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா 1 பாக்கெட்டாக வாங்கிட்டேன். அப்புறம் கடலை மாவு 1/2 கிலோ. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு, 1 ரூபா ஷாம்பு பாக்கெட் வாங்கியிருக்கேன். நம்ம டப்பாவோட வாங்கினா மறுநாள் பார்க்கும்போது ஃபுல்லாக வாளிக்குள்ளே கலக்கி வச்சுருவாங்க ஒரே அமுக்கில். அதனால தான் இது பேக்கெட் எடுத்தோமா தள்ளில் பூசினோமா தூக்கி தூர போட்டோமான்னு போயிடுமா. ஸோ அது ஒரு சரமாக தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி, கருப்பு உளுந்து இட்லிக்கு இட்லி பொடி அரைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வெள்ளை கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 பாக்கெட். அப்புறம் பச்சரிசி மாவு பாக்கெட் அப்பப்போ கொழுக்கட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பில் எதுக்குன்னா எள்ளு பொடி திரிக்கிறதுக்கு, எள்ளு பொடி, இட்லி சட்னி, இட்லி துவையல் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக எள்ளு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹேர் ரொம்ப கழிஞ்சிட்டே இருக்கிறதுனால ஹேர் ஆயில் டாபராமில் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த மாதம் வாங்கின ஜாமாங்க. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி